Hi viewers, welcome to Chand Fashions. இன்னைக்கு நம்ம Chand Fashionsல நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் பேக் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? அதாவது நம்ம வீடியோவில் நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ். நம்ம எல்லாமே இந்த டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச். இதுவும் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டிச். இந்த ஸ்டிச் எல்லாமே தான் யூஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போடணுன்றது நான் சொல்லித்தரேன். ஸோ எப்பயும் போல் த்ரெட் எடுத்துக்கோங்க, டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட், மோஸ்ட்லி சில்க் த்ரெட் யூஸ் பண்ண பாருங்கள். பிகாஸ் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப அப்போ கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி சப்போஸ் எனக்கு ஸ்டார்டிங் வரல, எனக்கு ஜரி த்ரெட்டில் தான் வருதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ஸ்டார்டிங் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் ஒரு வாட்டி சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்நேரம் நீங்கள் சில்க் த்ரெட் கையில் எடுத்துருக்கணும். எடுத்துடலைன்னா இனிமேலாவது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இனிமேல் போகிறது எல்லாமே நீங்கள் சில்க் த்ரெட்டில் தான் போட்டாகணும். ஸோ சில்க் த்ரெட் கையில் எடுத்து இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜரி த்ரெட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லூப் எடுத்துக்கோங்க. ஸோ சில்க் த்ரெட் போட தான் அது அறந்து தான் போகும். அதுக்குன்னு கவலைப்படாதீங்க, போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் வந்துகிட்டே இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ வாங்க நம்ம எப்படி பேக் செயின் ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல எப்பயும் போல் ஒரு நாட், ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் நாட் ரொம்ப முக்கியம். எப்படி நம்மளுக்கு செயின் ஸ்டிச் முக்கியமோ அதே மாதிரி நாட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மறந்துடாதீங்க. ஸோ இப்படி நாட் போட்டாச்சு. நாட் போட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஒன்று போட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், நியர்பை பக்கத்துலேயே இன்னொரு சின்னதாக ஒரு செயின் குத்திட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி பேக் வரணும். பேக் ஓகேங்களா? பேக் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டார்டிங் இங்கே போட்டிருந்தாலும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கேருந்து பேக் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேக் எடுக்கிறீங்களா? பேக் எடுத்துகிட்டு அதை இப்படி கொண்டுட்டு வாங்க. இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா அதை பாருங்கள், உங்களுக்கு அந்த மூமெண்ட் தெரியுதா? ஸ்டிச்சு போகிற மூமெண்ட்டு இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், த்ரெட்டை முதல்ல எடுத்துகிட்டு வரீங்களா? பேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இது பாருங்கள், இப்படி மூவ் பண்ணிங்கன்னா, உங்களை புல் பண்ணிங்கன்னா உங்களோட த்ரெட் அப்படியே மூவ் ஆகி இப்படி வரும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச் காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் லாங்காகவே எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ திருப்பி பேக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நியர்பை ஒரு ஸ்டிச் குத்திட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், இதை இதுக்கு சென்டர் ஓகேங்களா? நம்ம எங்கே ஸ்டிச் போட்டுக்கோமோ அதுக்கு சென்டராக வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இதை பாருங்கள், இப்படி கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா நீடில், ஸோ அந்த த்ரெட் எப்படி வருது பாருங்கள், தள்ளி வரும். அந்த நாட் அப்படியே இப்படி இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த சென்டர் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தள்ளி ஒரு செயின். புரியுதுங்களா? இது முடிச்சா விழும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்படி போட்டுட்டு நியர்பையாக ஒரு நாட் போட்டுக்கணும். நியர்பை ஒரு ஸ்டிச், செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு சென்டர், இந்த 2 ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு சென்டரில் வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே தூக்கி பிடிச்சிங்கன்னா அப்படியே த்ரெட்டு நகர்ந்து வந்துடும். த்ரெட்டு நகர்ந்து ஒரு முடிச்சு மாதிரி இந்த இடத்துல விழும். அதுவே விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ அது விழுந்ததுக்கப்புறம் ஒரு தள்ளி ஒரு செயின் போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு குட்டி செயின், அப்புறம் ஒரு பேக் எடுங்க. பேக் லூப் ஆஃபில் போடணும். பேக் லூப் போட்டுட்டு அதை அப்படியே தூக்கி பிடிக்கிறப்ப அதோட நாட் அதுவாக தானாக அந்த சின்ன செயின் போட்டோம் பார்த்திங்களா, அந்த முடிச்ச மாதிரி அந்த இடத்துல விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின். ஸோ ஒரு ஷார்ட் செயின், ஸோ லாங் செயின் போட்டாச்சா? அடுத்தது ஒரு ஷார்ட் செயின், அப்புறம் ஒரு பேக் செயின் பண்ணுறப்ப அதுக்கு நாட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின். ஸோ 3 ப்ரொசீஜர் தான். ஸோ ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் அண்ட் தென் ஒரு பேக் செயின். சரிங்களா? ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட பேக் லூப் ஸ்டிச். ஓகேங்களா? பேக் செயின் ஸ்டிச் சொல்லலாம்.
சரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், முடிச்சா விழுந்திருக்கு பார்த்தீங்களா அங்கங்கே. ஸோ அது என்னென்னா, நம்ம இப்படி எடுத்து இப்படி பேக் செயின் போட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த நூல் இப்படி லைட்டாக ஊசியை லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்திங்கன்னா அந்த நகர்ந்து வரும். அந்த தையல் லைட்டாக நகர்ந்து இந்த இடத்துல முடிச்சு மாதிரி இருக்கிற இடத்துல நின்றோம். ஸோ அதுதான் அந்த முடிச்சா இருக்கிறது. நீங்கள் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். சரிங்களா? இதுக்கு என்ன டிசைன் பண்ணலான்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு சுடிதார் அந்த மாதிரி ஒரு ஐட்டமாக இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் போடுவோம் பார்த்தீங்களா, இல்லை இந்த மயிலெலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கொடி மாதிரி போடுறதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கீழே ஏதாவது ஒரு டிசைன் அந்த மாதிரி போடுறது. இந்த மாதிரி ஷார்ட்டு லாங்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்கங்கே அந்த புல் மாதிரி சின்னதாக போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த புல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, புல் மாதிரிலாம் போடல, அதுக்கு இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எப்படி போடலான்றதை காட்டுறேன். இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே இப்படி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல முடிச்சு கரெக்டாக விழும். இது பாருங்கள், இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக அதை கீழே இந்த கீழே மூவ்மெண்ட் பண்ணணும், மேலே கிடையாது. கீழே நம்ம பிடிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, கிளாத் அண்டரில் நம்ம கை பிடிச்சிட்ருக்கோம்ல, அதை லைட்டாக அப்படி புல் பண்ணி புஷ் பண்ணி இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா அது நகரும். ஓகேங்களா? ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அது வேறு ஒன்றுத்துக்குள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்காக இந்த நூல் கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வரத்துக்காக, முடிச்ச மாதிரி வரத்துக்காக. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேக் செயினில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது சும்மா அந்த நெக் டிசைன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி, இது ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துட்டு நெக் டிசைன்ஸ் போடலாம். இல்லை ஹேண்டுக்கு, இல்லைனா உங்களுக்கு இதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிசைன்ஸில் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். லாங் அண்ட் ஷார்ட் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் இது பாருங்கள், இந்த கிராஸ் மாதிரி புல் மாதிரி போடுறது, இல்லை சும்மா அந்த ஸ்டோன்ஸ் ஓட்டிட்டு அதில் ஒரு டிசைன்ஸ் மாதிரி போடுறது, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பேக் செயின் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.